வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா 5.2 ஆம்பிளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மேலே டைப் பண்ண ஆம்பிளிஃபையர். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா 5.2 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணுற மாதிரி. இது பார்த்திங்கன்னா இதுதான் ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கு. பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா சப் வால்யூமு. கீழே பார்த்திங்கன்னா 3 சுவிட்ச் இருக்குது. யூஎஸ்பி ஆன் ஆஃப், ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2. இது பார்த்திங்கன்னா நம்ம அதை 5.1 2.1 சுவிட்சு. இதில் நம்ம 5.1 கொடுக்கல. அது 5.1ன்னா நம்ம வந்து ப்ரோலாஜிக்கு வித் டிவிடி பிளேயர் கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா தனித்தனியான கண்ட்ரோலு. இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலு. அது கீழே ஆன் ஆஃப் சுவிட்சு. இது எல்இடியில் வித்தவுட் எல்இடி சுவிட்சு. இது இன்டீரியர் பார்ப்போம். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியரு. அதுக்கு முன்னாடி நம்ம பேக் சைடு, அதோட பேக் சைடு வியூ பார்ப்போம். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூ. இதில் பார்த்திங்கன்னா டுவல் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீக்கர் சாக்கெட் பார்த்திங்கன்னா 4 ஸ்பீக்கர் சாக்கெட் இருக்குது. அது எல்லாமே இதில் வந்து ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். மேலே பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு. செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு. தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா சென்டரு. லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப் 1, சப் 2. டியூவல் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஆர்ஏ சாக்கெட்டு, டிவிடி இன்புட்டு ப்ளஸ் ஆக்ஸு. சுவிட்சு பார்த்திங்கன்னா அதாவது எல்இடியோட ஆன் ஆஃப் சுவிட்சு. ஃப்ரண்ட் கண்ட்ரோல் எல்இடியோட ஆன் ஆஃப் சுவிட்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்ப்போம். இதான் நம்ம ஆம்பிளிஃபையரோட இன்டீரியரு. உள்ளே பார்த்திங்கன்னா ஒயரிங் கொஞ்சம் நீட்னஸ் இல்லாமல் மாதிரி தான் இருக்கும். இந்த ஆம்பிளிஃபையர் ஆர்டர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நேற்று உடம்பு சரியாக காரணம் கொஞ்சம் பெண்டிங்கில் இருந்துச்சு. அதனால் இப்போ சீக்கிரம் ஒர்க் முடித்தோம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ட்ரான்ஸ்ஃபார்மரு 3030 7 ஆம்பியர், 12012 1 ஆம்பியர், 012 1 ஆம்பியர். இப்போ ரெக்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10,000 மைக்ரோஃபாரட் 63 வோல்ட்டு. சாமா கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் 2. மெட்டல் டைடு 63510 யூஸ் பண்ணியிருக்கோம். இது 12 வோல்ட்டு செக்ஷன் பார்த்திங்கன்னா 012. அடுத்து பார்த்திங்கன்னா அசந்த் ப்ரோலாஜிக் ப்ரைம் போர்டு. இது எஃபெக்ட்டு உங்களுக்கு தெரியும், மற்ற வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம சேனலில் எஃபெக்ட் வேறு லெவலில் இது ஒரு ப்ரைமோட போர்டு. இது பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கு 7265. இது பார்த்திங்கன்னா சப் 1, சப் 2 குமார் ஆடியோஸோட 52001194 காம்போ யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப் ஆஃபருக்கு இல்லை சப் ஆஃபர் ஹெவியாக வேணும்னு கேட்டதுனால இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். குமார் ஆடியோஸோட சப் ஆஃபர், அதாவது சப்பு போர்டு, சப் ஆம்பு. அடுத்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீக்கரோட ப்ரொடக்ஷன் வேறு லெவல் போர்டு. 3 செகண்ட் கழித்து தான் போர்டு ஆன் ஆகுது. அதனால் எந்த ஒரு அம்மிங் இஷ்யூவும் இல்லை. இப்போ மாதிரி இந்த வீடியோவில் நான் ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன். இப்போ சாங்ஸ் கேட்கணுன்னா நம்ம நார்மல் MP3 சாங்ஸ் டவுன்லோட் பண்ணி கேட்போம். அதில் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எஃபெக்ட் அவ்வளோ இருக்காது. நீங்கள் சாங்ஸில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. அதாவது 7 விதமான வெரைட்டி இருக்குது. அது 7 விதமான ஃபார்மேட் இருக்குது. அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ ஃபார்மேட் இருக்குது, எந்த வீடியோ ஆடியோ நல்லாயிருக்கும், வீடியோ எது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். என்ன கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா எஃபெக்ட் இல்லை, நல்லா இல்லை, சாங்ஸு சரியாக பிரித்து தர மாட்டேங்குது, எனக்கு 5.1 கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதை பார்த்திங்கன்னா ஆடியோ ஃபார்மேட் நிறையா இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஆடியோ ஃபார்மேட்டோட ஃபுல் டீட்டெயில் அப்லோட் பண்ணுறேன். நம்ம அதை பிறகு ஆடியோ எஃபெக்ட் கேட்டால் மட்டும்தான் கொஞ்சமாவது பிரித்து தரும். அதாவது பார்த்திங்கன்னா சரௌண்டில் சரௌண்டு கேட்கும், வாய்ஸ் இல்லாமல். சென்டரில் சென்டர் மட்டும் வரும்.